சகாதேவன் ஏன் தன் தந்தையின் மூளையை சாப்பிட்டார்? மேலும் காண இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள். மகாபாரதத்தில் சகாதேவன் தன் ஐவரில் மிக இளையவர். ஆனால் அவர் எதிர்காலத்தை அறியும் ஞானம் கொண்டவர். அவரது தந்தையான பாண்டு ஒரு சாபத்தால் இறந்த போது அவரது உடல் ஞானத்தின் அதிர்வுகளுடன் இருந்தது. பாண்டு மரணம் அடையும் முன் தனது மூளையில் உள்ள முழு ஞானத்தையும் தன் மகன்களுக்கு வழங்க விரும்பினார். மூளையின் ஒரு பகுதியை சாப்பிடுவதன் மூலம் மட்டுமே இந்த கடுமையான ஞானத்தை பெற முடியும் என்ற விதி இருந்தது. அச்சமற்ற சகாதேவன் இந்த ஞானத்தை தனியாக பெற துணிந்து தந்தையின் மூளையின் முதல் 3 பகுதிகளை உட்கொண்டார். அவர் முதல் பகுதியை உண்டபோது கடந்த காலத்தின் ரகசியங்கள் அவருக்கு தெரிந்தன. 2வது பகுதியை உண்டபோது நிகழ்காலத்தின் அத்தனை உண்மைகளையும் முழுமையாக உணர்ந்தார். 3வது பகுதியை சாப்பிட்ட பின் அவர் எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் அனைத்தையும் துல்லியமாக அறியும் சக்தி பெற்றார். இதன் காரணமாக அவருக்கு ஞானத்தின் சக்தி மிக அதிகமாகி கடவுளான கண்ணன் மட்டுமே அவருக்கு இணையாக இருந்தார். இந்த தியாகத்தின் மூலமே பாண்டவர்கள் வெற்றி பெற தேவையான தொலைநோக்கு பார்வையை சகாதேவன் பெற்றார்.